நிறுவனத்தை அணுகி அந்த கறிக்கோழி வழக்கறிஞரை அணுகி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமமான ஏற்பாட்டை செய்திருக்கணும். ஆனால் அதெல்லாம் இந்த அரசை பற்றி கவலையே கிடையாது, அதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. எவ்வளோ போராட்டம் பண்ணாலும் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. இன்னைக்கு விவசாயிகள் பற்றியும் கவலைப்படுறதில்லை, பொதுமக்களை பற்றியும் கவலைப்படுறதில்லை. ஒட்டுமொத்த மக்களையே பற்றி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதாவது நான் பேசும்போது வராது, லிங்க் கொடுக்க மாட்டாங்க. அதையும் பேசும்போது மட்டும் லிங்க் வரும். நான் என்ன கேள்வி கேட்டேன்னு அதை ஒளிபரப்பினா தான் அதற்கு உண்டான பதில் சரியா தவறா என்று மக்கள் புரிந்து கொள்ள முடியும். பல முறை சட்டமன்றத்தில் பேசிட்டோம், நீதிமன்றம் வரைக்கும் போனோம், அங்கேயும் இது வரைக்கும் பெண்டிங்கில் தான் இருக்குது. இன்னும் அதுக்கு முழு தீர்ப்பு கிடைக்கல. அதனால் இதுக்கெல்லாம் விரைவாக விடிவு காலம் வரும். இந்த கூட்டத்தொடரோட இன்னும் இன்றைக்கி அலுவல் ஆய்வுக்குள் நடக்குது, இன்னும் எத்தனை நாள் நடக்குன்னு தீர்மானிப்பாங்க. அந்த நாட்களோட இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறோம், வலிமையான கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எங்கள் கூட்டணி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கு நன்றி.